செவிகளால் ஆர நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே காலப்பண் தேன் உரைப்பதுற்று புவியின் மேல் பொன்னெடும் சக்கரத்து உன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனது ஆவியே என்று பாடுகிறார். ஆழ்வாரின் ஆவியானது தனக்கு செவிகள் முளைக்க வேண்டும் என்றும் அவற்றாலே எம்பெருமானது புகழ்மொழிகளை கேட்க வேண்டும் என்றும் தானே செவிகளாகவும் மாற வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறது. அவனுக்கு பரம ரசிகர்களாக உள்ள பக்தர்கள் இயற்றும் கவிகளானவை, அதாவது அவன் திருக்குணங்களை கொண்டாடி பாடப்படும் துதிமொழிகள் எல்லாம் மிகுந்த இனிமை கொண்ட கனிகளை காட்டிலும் பரம போக்கியமாக இருக்குமே. ஆதலால் அந்த செவிகளின் வாயிலாக அதன் வயிறு நிரம்பும்படியாக உண்ண வேணும், அதாவது கேட்க வேணும் என்று கூறுகிறார். வண்டு, குயில் முதலானவற்றின் ராகங்களுக்கு குறிஞ்சி, மருள், காமரம், கந்தாரம் போன்ற பண்களை கூறுவர். அதுபோல என்னதான் கனிகள் இயற்கையிலேயே சுவையாக இருந்தாலும் செல்வச் செருக்கு கொண்டவர்கள் தேனில் தோய்த்து சாப்பிடுவது போல அந்தந்த காலங்களில் பாடத்தக்க பலவகைப்பட்ட பண்கள் என்னும் தேனில் நன்கு செறிய குழைத்து பகவத் ஸ்துதி என்னும் கனிகளை பக்தர்கள் உள்ளங்குளிர பாடுவர். ஆனால் இப்படிப்பட்ட அனுபவம் பரமபதத்தில் அல்லவோ கிட்டும் எனில் பசி எடுத்த இடத்தில் தானே உணவு அளிக்க வேணும். எனவே இந்த பூமியில் இருக்கும் போதே அனைவராலும் விரும்பத்தக்கதும் எல்லையற்ற இனிமை கொண்டதுமான அந்த சக்கரத்தாழ்வானை திருக்கரத்திலே ஏந்தியவன் என்று அடையாளம் காண்பிக்கலாம்படி உள்ள உன்னை இப்படி கிடைப்பதற்கே மிக அரிதான விதத்திலே இடையறாமல் அனுபவிக்க என் உயிரானது செவிகளின் இன்பத்தை விரும்பி நிற்கிறது என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.